Hello students, welcome back to Aril Spoken English. இது வந்து நம்மளோட 24th class. இந்த 24th class அதாவது 24வது வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த வது அப்படின்றதுல அத மெயினா பார்க்க போறோம். அதையும் தாண்டி கார்டினல் நம்பர்ஸ்னா என்ன, ஆர்டினல் நம்பர்ஸ்னா என்ன டிஃபரண்ட் பார்த்துட்டு அத நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப நவுன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நவுனை எப்படி சொல்றது அப்படின்னு. நவுன்னா என்ன அப்படின்னா, ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு மனிதர்களோ இருந்தாங்களா, அவரை பத்தி பேசி அவர் எங்க போனாரு, எங்க வந்தாரு, யாரை பார்த்தாரு, அவர் யாருக்கு என்ன பொருள் கொடுத்தாரு, எந்த இடத்துல கொடுத்தாரு, எந்த நேரத்துல கொடுத்தாரு, இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம நவுன்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதாவது ஒரு மனிதரோ ஒரு பொருளையோ பற்றி பேசி தான் அவர் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம நவுன்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த நவுன்ஸ் கூட தான் ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வருது. அது கூட தான் இந்த நம்பரும் வருது. ஏன் அப்படின்னா, ரெண்டு மனிதர்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டு மனிதர்கள் கடைக்கு போனார்கள் சொல்லும்போது நம்ம வந்து மனிதர்கள் கடைக்கு போனார்கள் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு பேர் கடைக்கு போனாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பரை போட வேண்டியது இருக்கு. ஓகே, ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பரை போட வேண்டியது இருக்கு. அந்த நம்பர் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப என்னன்னு பார்க்க போறோம். அந்த நம்பரை நம்ம வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்றோம். ஒன்னு கார்டினல் நம்பர்ஸ், இன்னொன்னு ஆர்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா கவுண்டிங், அதாவது நம்பரை வந்து நம்ம ரெண்டு விதமா சொல்லுவோம். கவுண்டிங் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணா கவுண்ட் பண்ணலாம். ரெண்டு நபர்கள் போனார்கள் அப்படிங்கிறது இது ஒரு கவுண்டிங், ஒரு எண்ணிக்கையை சொல்லணும். அப்ப அதுக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் எத்தனை பேர் டோட்டலா போனாங்க சார், 3 பேர் போனாங்க சார், 4 பேர் போனாங்க சார். அந்த மாதிரி ஒரு டோட்டலா எத்தனை பேர் என்ன எண்ணிக்கை அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர்ஸ். இது வந்து கவுண்டிங். சி இருக்கா, இங்கேயும் சி இருக்கா, இந்த சியை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கார்டினல் நம்பர்ஸ்னா கவுண்டிங், எத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்னு, எத்தனை பேர் ஒரு செயல் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு. இல்ல எத்தனை பேருக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் கொடுத்தோம். ஐ கேவ் 3 pens to 3 persons அப்படின்னா என்ன அர்த்தம், 3 பேத்துக்கு நான் வந்து 3 பேனா கொடுத்தேன்னு அர்த்தம். அப்ப அங்க நம்ம வந்து நம்பர் சொல்ல வேண்டியது வருது. அதனால நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். அந்த நம்பர்ஸை இன்னொரு விதமா நம்ம யூஸ் பண்றோம். நான் வந்து என்னோட பேனாவை 3வது நபருக்கு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். அப்ப முதல் 2 பேருக்கு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். 3வது நபர் அந்த பொசிஷன், அது எத்தனாவது நபருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்ல, அதுதான். இப்ப வந்து ஒரு வாத்தியார் இருக்காரு, அவரும் சொல்றாரு 4 பேரும் இங்க வாங்க அப்படின்னு சொன்னா அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸும் இங்க வரணும். ஏன்னா அவர் வந்து 4 பேர்த்தையுமே கூப்பிடுறாரு. இதே 4வது ஸ்டூடெண்ட் வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், 4th ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் கம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 4வது ஸ்டூடெண்ட் தான் வரணும். அந்த 4 பேருமே வரக்கூடாது. அப்ப நம்பரை நம்ம வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்றோம். 4 பேர்த்தையும் கூப்பிடணும்னா 4 பேரும் வாங்கன்னு சொல்றோம். அந்த 4வது ஆளை மட்டும் கூப்பிடணும்னா 4வது ஆள் வா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு நம்பர்ல டோட்டலையும் நம்ம சொல்ல முடியும், பர்டிகுலர் பொசிஷனையும் நம்ம சொல்ல முடியும். அதாவது இங்கிலீஷ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா, இந்த இதுபடி சொல்லணும்னா அவர் என்ன ஆர்டர்ல இருக்காரு, என்ன ஆர்டர்னா நம்ம சொல்லணும்னா 1 2 3 4 5 6 இந்த ஆர்டர். அப்ப அந்த ஆர்டர்ல 4வதா இருக்கிற ஆளை வர சொல்லும் போது நம்ம 4ங்கிற நம்பர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அது கூட இது வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்கு தமிழ் என்ன சொல்றோம், வது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வது அப்படிங்கிற மீனிங் கிரியேட் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல எத்தனை வச்சிருக்காங்க அப்படின்னா 4 வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்ல என்ன பண்றோம், 1வது 2வது 3வது 4வது 1000வது கோடியாவது லட்சத்தி கோடியாவது ஏதோ எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற ஒரே வேர்டு வது. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வச்சுங்க, STNDRDTH, அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இதோட வேலையெல்லாம் ஒண்ணுதான். ஆனா வந்து 1க்கு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட்னு சொல்லணும், 2க்கு வரும்போது செகண்ட்னு சொல்லணும், 3க்கு போடும்போது தேர்டுன்னு சொல்லணும், 4க்கு ஃபோர்த்துன்னு சொல்லணும், 5க்கு ஃபிஃப்த்துன்னு சொல்லணும். தமிழ்ல எல்லாத்துக்குமே வதுன்னு சொல்லணும். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஓகே, சரி. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யூஸ் பண்றதுலயும் இந்த எக்ஸப்ஷன் மட்டும் இல்ல, இன்னும் உள்ளுக்குள்ள சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஒரு 100க்குள்ள இருக்கிற நம்பர் மட்டும் தான் நம்ம இங்கிலீஷ்லயே சொல்லி பழகிருக்கோம். அப்படிங்கறனால அதை தாண்டி நமக்கு பெருசா அதை பத்தி தெரியறது இல்ல, எங்க என்ன யூஸ் பண்ணணும்னு. அதுவும் இல்லாம நமக்கே அந்த 100க்குள்ளேயே
30க்கு 30th வருமா 33rd வருமா என்ன வரும் அப்படின்னு குழப்பம் இருக்கும். இதுக்கு வந்து 41st வருமா இல்லை 41th வருமா இந்த மாதிரி நம்ம குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்று ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம பொசிஷனை சொல்கிறதுக்கு ஆர்டரை சொல்கிறதுக்கு நம்ம வந்து 10க்குள்ளேயே தான் மெயினாக யூஸ் பண்ணி பழக்கங்கிறனால இந்த பெரிய நம்பருக்கு போகும்போது நமக்கு குழப்பம் வந்துடுது. அந்த குழப்பத்தை இப்போ இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு தீர்த்துறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நவுன்ஸ் கூட யூஸ் பண்ண போகிறோம். 33rd person come, 33rd person come அப்படின்னா என்ன அர்த்தம்னா 33வது ஆள் இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 33 ப்ளீஸ் கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் டோக்கன் நம்பர் 33 ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ப்ராப்பராக நம்ம சொல்லணும்னா 33rd person ப்ளீஸ் கம் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம எழுதும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ் நம்ம நார்மலாக பேசும்போதும் அதுதான் நான் சொல்லணும். நான் வந்து ஒரு பொருளை வந்து 33 கொடுத்தேன் நம்ம சொல்ல முடியாது. 33வது ஆளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம வந்து இந்த 3rd, 1st, 2nd, 4th இதில் இருக்கிற டிஹெச்லாம் எங்கே போடணும், ஃபஸ்ட்டுக்கு என்ன போடணும், செகண்டுக்கு என்ன போடணும், தேர்டுக்கு என்ன போடணும், அதாவது எஸ்டி எதுக்கு போடணும், என்டி எதுக்கு போடணும், டிஹெச் எதுக்கு போடணும், ஆர்டி எதுக்கு போடணும்லாம் நமக்கு தெரியணும். இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நம்ம தீர்த்தரலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுதிக்கிங்க 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th இது வரைக்கும் நமக்கு ஈஸியாக தெரியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21st, 22nd, 23rd இப்படி தான் நம்ம எழுதணும். எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்தாலும் பொசிஷனை குறிக்கிறதுக்கு, அதாவது ஆர்டரை சொல்றதுக்கு, அதாவது எத்தனாவது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம வந்து எந்த இடத்துல 1, 2, 3 வந்தாலும் இதைத்தான் சொல்லணும். 101st, 102nd, 103rd புரியுதுங்களா? 91st, 92nd, 93rd. ஓகே, எங்க வந்தாலும் 1000 கழிச்சு வந்தாலும் அந்த 1, 2, 3க்கு அதுதான் சொல்லணும். 1, 2, 3க்கு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு தான் சொல்லணும். இப்போ 1000 இருக்கு. 1000த்தை 1001 வச்சிருக்கோம். 1001st, 1001st, 1002nd, 1000. அதாவது பொதுவாக வந்து வெள்ளக்காரங்க வந்து, அதாவது இங்கிலீஷ் பேசுகிற வெள்ளக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இங்கிலீஷ் பேசுகிற வெள்ளக்காரங்க வந்து நம்ம வந்து 1000 வந்து 1001 சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து 1001 தான் தெளிவாக சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 1000க்கு முன்னாடி 1 தான் போடணும். கண்டிப்பாக வந்து 1000 அது 1ன்னு சொல்லணும். அதாவது ஒரே ஒரு 1000 தான் இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு இப்போ அப்படின்னா, எந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வந்தாலும் நம்ம வந்து எஸ்டி, என்டி, ஆர்டி தான் போடணும். 41st அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி 2042nd அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2000க்கு பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிறனால இங்கே டிஹெச்லாம் போடக்கூடாது. அங்கேயும் என்டி தான் போடணும். ஏன்னா 2ல முடிஞ்சிருக்கு. ஓகே, என்டி எங்க 3ல முடிஞ்சுன்னா ஆர்டி, அதுக்கப்புறம் 4 வந்துச்சுன்னா வழக்கம் போல டிஹெச். 4, 5, 6, 7, 8, 9க்கு டிஹெச். அதே மாதிரி நமக்கு இருக்கு இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த 20, 30 இதுக்கெல்லாம் என்ன போடணும் அப்படின்னு குழப்பம் இருக்கும். 10th, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100th. ஆனா இதுக்கு அடுத்து வர நம்பர் மட்டும்தான் அந்த 1, 2, 3க்கு மட்டும்தான் மாறும். 1, 2, 3க்கு 81st, 82nd, 83rd, 91st, 92nd, 93rd, 94th. மறுபடியும் வழக்கம் போல 4 வந்துருச்சு. 4, 5, 6. ஓகே, 1001st, 1001st, 1002nd, 1003rd, 1004th. ஓகே, millionth. நீங்க எவ்வளோ பெரிய நம்பர் வேணா போய்க்கலாம். அங்கேயும் millionth first, millionth second, millionth third. புரியுதுங்களா? ஸோ அந்த
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லணும். மீதி அது 100 எக்ஸாக்டா 100 இருந்தாலும் 100th தான், எக்ஸாக்டா 1000 இருந்தாலும் 1000th தான், 90th தான் 90th தான். ஏன்னா இதுதான் மாறி மாறி வரப்போகுது. 190th 190th 120th 130th 131st 132nd 133rd. ஓகே, சிலர் வந்து அண்டு சொல்றாங்க, சிலர் வந்து அண்டு சொல்லாம 133rdன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட், அதாவது 1 2 3ல முடியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு தான் போடணும். அது எங்க போனாலும். அதே நேரத்தில் அதை தாண்டி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம என்ன போடணும்? TH. அது வந்து 2019th 2019th நம்ம போடுறோம். 3031st இப்படிதான் போடணும். இதுல இன்னும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நமக்கு என்னென்ன இருக்குது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு, அப்புறம் TH எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகே, இந்த 4ல இருந்து தான் போடுறோம். இது எல்லாமே வந்து தமிழ்ல ஒண்ணுதான், வதுதான் இருக்கு. ஓகே, இப்ப இதுல ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு போடணும் இதுக்கு மட்டும். ஆனா இதுல இன்னும் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருக்கு. அது எல்லா இடத்துலயும் அதான் ஃபாலோ பண்ணணும். நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 10th அடுத்து வர்ற 11th 11th தான் போடணும். 12th 13th. நம்ம மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 10 இருக்குது, 20 இருக்கு, 30 இருக்கு, 40 இருக்கு, 50 இருக்கு, 60 இருக்கு, 70 இருக்கு, 80 இருக்கு, 90 இருக்கு, மறுபடியும் 110 111 இப்படிதான் வரும். மறுபடியும் இந்த பக்கம் தான் வந்துடும், மறுபடியும் இப்படிதான் வரும். அப்படிங்கிறப்ப இந்த 11 12 13 இருக்கு பாருங்க, இதுக்கு மட்டும், அதாவது 21க்கு வந்து நம்ம 21st சொல்லணும், 22nd சொல்லணும், 23rd சொல்லணும், 31க்கு 31, 31st 32nd 33rd. அது மாதிரி தான் வழக்கம் போல 71st 72nd 73rd 81st 91st. ஆனா இந்த 11th அடுத்து வர்றது மட்டும், அதாவது 10th அடுத்து வர்றது மட்டும் 11th 12th 13th 111th. அந்த 11 எங்க முடிஞ்சாலும் அதுதான். 222nd 222nd. ஆனா அதே நேரத்துல 212 வந்துச்சுன்னா 212th. இங்க 20, இங்க 12, 11 12 13 எங்க முடிஞ்சாலும் அது 11th தான். 1011th அங்க போனாலுமே அது 11th தான். 10,011th அங்க போனாலும் 11th தான். ஆனா இது 20 மாறிடுச்சுன்னா ஃபர்ஸ்டா மாறிடும். புரியுதுங்களா? 1021st இது 1021st. சோ இந்த 11th 12th 13th மட்டும் எங்க போனாலும் அந்த TH தான் மெயின்டைன் பண்ணும். அதை தாண்டி இருக்கிற 21 31 41 51 அதெல்லாம் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு தான் போகும். இந்த இது மட்டும் தான் எக்ஸப்ஷன். எங்க போனாலும் 11 12 13க்கு TH தான் போடணும். ஓகே, இதுதான் எக்ஸப்ஷன். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, ஃபர்ஸ்ட் 1ல முடியுது, 2ல முடியுது, 3ல முடியுதுன்னா வழக்கம் போல ST ND RD போட்டு போகணும். ஆனா 11ல முடியுது அப்படின்னா 11th, 12ல முடியுதுனாலும் 12th, 13ல முடியுதுன்னா 13th அந்த TH தான் போடணும். மீதி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 31ல முடியுது, 41ல முடியுது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ST ND RD அதுதான். ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம நவுன் கூட சொல்ல போறோம். The 33rd movie. The 33rd மூவி தான் நம்ம இங்க போட போறது. ஆனா அதுக்கு முன்னாடி வர்ற நவுன் வந்து ஒரு ஆர்டினல் நம்பர் 33வது அப்படி நம்ம சொல்றதுனால, இந்த நவுன் கூட சேர்த்து சொல்றதுனால நம்ம நவுன் கூட போடுற எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். ஏன்னா இந்த தேங்கிறது வந்து ஆர்டிகல்ஸ். ஒரு நவுன் கூட நம்ம முழுசா ஒரு நவுனை கிரியேட் பண்ணிட்டு அடுத்தடுத்து கிளாஸுக்கு போக போறோம். ஒரு வெர்பு, அதுக்கு முன்னாடி வினை சொல்லி போயிட்டு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுலாம். ஸோ வந்து நவுனை நம்ம தெளிவா பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து மூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து
மொட்டையாக படித்தோம்னா நமக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால வெறும் நவுனை வந்து சும்மா சிம்பிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெர்பு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும்போதோ ஒரு பேப்பர் படிக்கும்போதோ ஒரு படம் பார்க்கும்போதோ இந்த தேலாம் வரும், 33லாம் வரும். அப்படிங்கிறப்ப 33 மூவின்னு இருக்கும், நம்ம நவனை மட்டும் பார்த்துட்டு மூவியை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்து வெர்பு அப்படின்னு போயிடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது, குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு மீனிங் புரியும், இந்த மூவியோட மீனிங் புரிஞ்சதுனால இது 33 இது ஏதோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சாதான் இந்த நவுனை நீங்கள் வந்து நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணி சென்டென்ஸ்லாம் பேச முடியும். அப்படி இல்லைன்னா இதை படித்தாலும் உங்களுக்கு புரியும், கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து அர்த்தம் மட்டுமே தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களே ஓனாக சென்டென்ஸ் கிரியேட் பண்ண சொன்னால் நீங்கள் திணறுவீங்க. நம்ம இங்கே போடணுமா போடக்கூடாதா, இந்த 33க்கு அடுத்து 33ன்னு சொல்லணுமா, 33 படம்னு சொல்லணுமா, இல்லை 33வது படம் சொல்லணுமா, அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும், இந்த மாதிரி குழப்பம்லாம் வந்துடும். ஒரு நவுனை ஓனாக கிரியேட் பண்ணும்போது அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குங்கிறனால அப்போ அதை பற்றி தெளிவு ஏற்பட்டாதான் நம்ம அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அப்படிங்கிறனால தான் ஒரு நவுனே அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து நான் அடுத்த கிளாஸ் வந்து நவுனோட கடைசி வீடியோவாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனை டோட்டலாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து வெர்ப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஒரு நவுனை கிரியேட் பண்ணாதான், ஒரு எதை பற்றி பேசுகிறோங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து நம்ம என்ன அது செஞ்சிச்சு, என்ன அதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற வினைச்சொல்லை நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நவுனை பற்றி அந்த நவுன் கூட போடுற அட்ஜெக்டிவ், ஆர்டிகல்ஸ், அப்புறம் இந்த கார்டினல் ஆர்டினல் நம்பர்ஸ்லாம் பற்றி தெளிவாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்மளை மாதிரி இங்கிலீஷை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் நம்மளோட சேர்ந்து இங்கிலீஷ் பேசட்டும். ஓகே, காம்படிஷன் இஸ் குட், போட்டி இருக்கிறது நல்லது, போட்டியில் வந்து நம்ம ஜெயிக்கிறது அதோட நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு அடுத்த நவுன்ஸில் இருக்கிற அடுத்த என்ன டாப்பிக்கோ அதோட நான் வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.